ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கார்த்திகாவையும் கஸ்தூரியையும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு வரதுக்காக சேரன் போயிருந்தப்போ அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு அதே நினப்பில் இருக்கார் சேரன். என்னதான் எல்லாரும் ஆரவாரமாக கிளம்பினாலும் நம்ம சேரன் முகம் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு சோழன் கேட்குறாரு, என்ன ஆச்சுன்னு, ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. தோ எல்லாம் முடிஞ்சதுண்ணே அப்படின்றாங்க. நிலா எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ரெடி ஆகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என் கூட வா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. அண்ணே சொல்லுண்ணே, என்னென்ன பிரச்சனை, ஒருவேளை நிலாவோட அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ, ரிசப்ஷன் நல்லபடியாக நடக்குமோ நடக்காதோ அந்த மாதிரிலாம் யோசிக்கிறியானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாரு சேரன். இல்லைண்ணே ஏதோ இருக்குது சொல்லு அப்படின்னு. அதான் சொல்கிறேன் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நான் கஸ்தூரி அத்தையையும் கார்த்திகாவையும் இன்வைட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அங்கே அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வழக்கமாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டா எவ்வளோ திமிராக பேசுவாங்கல்ல அத்தை, இப்போது அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் நல்லா இல்லை, எதுக்காக அப்படி பேசுகிறாங்க, கார்த்திகை விட சோகமாக இருக்கா, என்னப்பா ஆச்சு, ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா, ஓகேவா நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள்லாம் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு என்னமோ அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு. அவங்களுக்குள்ளனா கார்த்திகாவுக்கும் அத்திக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த கார்த்திகாவுக்கும் அவங்க புருஷனுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, புருஷன் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கார்த்திகைக்கு வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றாங்க. அண்ணே அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுண்ணே, அப்படியெல்லாம் ஏதாவது இருந்திருந்தா இந்நேரம் நம்மக்கிட்ட அதை சொல்லியிருப்பாங்கன்னு. அவங்கள சொல்லுவாங்க, நம்ம அவங்கள அவமானப்படுத்துவோம் கிண்டல் பண்ணுவோன்னே சொல்லியிருக்க மாட்டாங்கடா அப்படின்றாங்க. சரிண்ணே இப்போ என்ன சொல்ல வர, நம்ம போய் பேசுவோமா அப்படின்றாங்க. இல்லைடா இப்போ ரிசப்ஷன் வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல கிளம்பலாம் அப்படின்ற. அப்புறம் அண்ணே நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்றாரு நம்ம சோழன். என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மனுஷன் அங்கேயும் வந்து பார்ட்டி ஃபங்க்ஷனு அப்படிங்கிற நினப்பில் குடிச்சிட்டு அசிங்கப்படுத்த போகிறாருன்னு. அப்புறம் நிலாவுக்கு தான் அவமானமாக இருக்கும் அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி. பாரு நிலாவோட மாமனார் எப்படி இருக்காருன்னு பேசுவாங்கண்ணே, அதனால தான் சொல்கிறேன், நீ அவர்கிட்ட கொஞ்சம் சொல்ல அப்படின்றாங்க. சரிடா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம சேரனும் நடேசனை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்பா அங்கே பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் நம்மள மாதிரி இல்லை தெரியும்ல அப்படின்னு. நம்மள மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் 4 கால் இருக்குமாடா, 4 கை இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா நீங்கள், நான் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சிருந்தோம் சும்மா கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிடா இப்போ என்ன பண்ணணும், அங்கே நான் குடிச்சிட்டு கரெக்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க அதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் ரிசப்ஷன் நடக்க போகுது, என் மருமக குடும்பத்துக்கு நம்ம எல்லாரும் கிளம்பி போகிறோம், அங்கே எப்படிடா நான் எல்லாரையும் அவமானப்படுத்த மாதிரி நடந்துப்பேன், அதுவும் நிலாவுக்கு அசிங்கமாக போகுது அப்படின்னா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், சும்மா இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, எனக்கும் தெரியும் 4 இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அப்படின்றாங்க. இல்லைப்பா பொதுவாகவே அன்றைக்கி நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடந்த அன்றைக்கி கூட குடிச்சிட்டு நான் அப்படி தான் அப்படின்னு சொன்னீங்க, நிலா அதனால் வருத்தப்பட்டுச்சு, அவர் அப்படி தான் எனக்கு தெரியாதான்னு சொல்லிச்சு, நம்ம வீடு அதனால் நிலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு, நம்ம வீட்டு ஆளுங்களால் நிலாவுக்கு அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட அவமானப்படுற மாதிரி ஆகிடக்கூடாதுப்பா, அவங்க ஏதாவது உங்களை சொன்னாலும் நிலாவுக்கு கோவம் வரும், அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் அவளுக்கு அவமானமாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அடே சரிடா எத்தனை முறை சொல்லுவேன், எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டேன்ல, அதோடு விட்டுறணும், சும்மா என்ன டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. சரிப்பா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சேரன் அந்த விஷயத்தை அதோடு விட்டுடுறாரு. அப்போ தான் அவர் சொல்லி முடிச்சுட்டு போகிறாரு. உடனே பல்லவன் வந்து, அண்ணி குடும்பத்து முன்னாடி ஏதாவது அசிங்கப்படுத்தி வைக்க போகிறீங்க, இந்த குடிக்கிற விஷயத்த மட்டும் இதோடு மறந்துடுங்க, அங்கே போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் அதை பற்றி யோசிக்க கூட கூடாது அப்படின்னு. டே தெரியும்டா போடா பொடிப்பையில அப்படின்னு சொல்லி நடேசன் வந்து அவர்கிட்டையும் சத்தமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பாண்டி வந்து பேசுகிறாரு. இங்கே கல்யாணத்தன்னைக்கு குடித்த மாதிரி ரிசப்ஷனு அப்படின்னு சொல்லி உங்கள் பையனோட ஃபங்க்ஷனு, உங்கள் பையனோட மாமனார் வீடு அப்படிங்கிற உரிமையில் ஏதாவது எசுக்கு பெசுக்காக குடிச்சிட்டு பிரச்சனை பண்ண போகிறீங்க, அதனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நிலாவுக்கு தான் பாவம் அசிங்கம், அவங்கள நம்ம போய் அசிங்கப்படுத்திட்டு வர வேண்டாம் அப்படின்றாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுப்பாகிறாரு. சரி தெரிஞ்சா சரி சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இனிமேல் எவனாவது என்கிட்ட சொல்லி பாருங்கள் இதை பற்றி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிலா வெளியே வராங்க. அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா நான் குடிக்கக்கூடாது, உங்கள் வீட்டு ஆளுங்க முன்னாடி எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அதுதானே சொல்ல வர அப்படின்றாங்க. அங்கிள் ஏன் அங்கிள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, கார் வந்துருச்சான்னு கேட்டேன் அப்படின்றாங்க. உன் புருஷன் போயிருக்கான் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சரி அடுத்து நம்ம யாரெல்லாம் கூப்பிட்ருக்கோமோ அவங்கெல்லாம் எப்படி வர போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வண்டி புக் பண்ணியிருக்குது, நாளைக்கு வந்துடுவாங்க, அவங்க வரும்போது அந்த வண்டி ரெடியாக இருக்கும், டைம் எல்லாம் சொல்லியிருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே நம்ம கூடவே கூட்டிகிட்டு போயிருந்தா நல்லா தானே இருந்திருக்கும் அப்படின்னு. அங்கே ஸ்டே பண்ணுறது அது இதுன்னு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும், அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியாது, ரிசப்ஷன் தானே அங்கிள், நாளைக்கு அவங்க கிளம்புனா கூட ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னுறாரு நடேசன். இப்போ பார்த்தீங்கன்னா சோழன் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இவங்க எல்லாருமா காரில் ஏறி கிளம்புறாங்க. கிளம்பும்போது
நிலா வந்து சோழன் பக்கத்தில் உட்காரணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் உட்காடுறாங்க. அப்போ நடேசன் இருந்துட்டு நான் வேணா ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்றாரு. ஏன் அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் ஒருத்தனா இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும், நான் வேணா மாற்றி ஓட்டிக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லாவே கார் ஓட்டுவேன், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பழகின விஷயம் தான் அப்படின்னு. ஆமாம் இல்லை நீ டிரைவர் தானே அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் மட்டும் என்ன பெரிய கலெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கலாய்க்கிறாரு. இப்போ நடேசன் பின்னாடி போய் உட்காந்துக்கிறாரு. நிலா சோழன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் கண்ணாடியில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்குது இது வரைக்கும். அன்னைக்கு அவங்க ஏதோ பேசினாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்த்து பேசாமல் அவங்கக்கிட்ட வார்த்தை விடாமல் வந்துட்டோம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்துடணும்டா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாருமே சமாளிக்கிறதுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை நிலா, அவங்க அன்னைக்கு செலவு பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் தானே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்ல. நம்ம காசு இல்லை நம்மக்கிட்ட அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர் அந்த மாதிரிலாம் பேசினாருன்னு எங்கள் எல்லாருக்குமே தோணுச்சு. அது ஒரு மாதிரியாக இருந்தாலும் அங்கே எதுவுமே நாங்கள் பேசாமல் வந்துட்டோம். அதே மாதிரி இந்த ரிசப்ஷன் முடிக்கிற வரைக்கும் பேசாமல் வந்துடணும்னு பேசிக்கிறோம், அவ்வளோதான் அப்படின்றாங்க. அன்றைக்கி அப்படி பேசினாரா என்ன அப்பா அப்படின்னா நிலா கேட்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எப்படி தெரியும், முதல்ல நீங்கள் மட்டும் தனியாக தானே ஜென்ஸ் எல்லாம் போய் ட்ரெஸ் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே நடந்துச்சு இது அப்படின்னு. ஹோட்டலில் கூட பேசினாரே அப்படின்றாரு சோழன். ஹோட்டலில் பேசினாரா, எப்போ அப்படின்னு. ஹோட்டலில் எப்போனா சாப்பிடும்போது தான். சாப்பாடு பற்றி விலையை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, நான் காசு கொடுத்துக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு. சாப்பிடுங்கன்னு சொன்னாரு, காசு கொடுத்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி நான் நோட் பண்ணலையே அப்படின்றாங்க. சரி விடு, நான் ஒன்றும் அதை ஹைலைட் பண்ணணும்னு சொல்லலை அப்படின்னு. அது எப்படி சோழன், அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அதை நான் கேட்கணும்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்லை, இந்த விஷயத்தை இதோட விட்டுடலாம், யாரும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அது எப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தோணும், அப்போ அவங்க அப்படி பேசியிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படி பேசினதாவே இருக்கட்டும், இப்போ என்ன பெரியவங்க ஏதோ சொல்கிறாங்க, நம்ம அவங்க பேசின மாதிரி காசு இல்லாதவங்க தானே, பேசினா பேசிட்டு போகிறாங்க, இதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம் நிலா, எப்போவுமே அவங்க உனக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். நாளை பின்ன இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னாலும் நாங்கள் எல்லாரும் உன்னை சுற்றி இருந்தாலும் உன்னோட மனசு முழுக்க உன் அம்மாவை தான் தேடும். அந்த மாதிரி நேரத்துலலாம் அம்மாவோட ஹெல்ப்பு, அம்மாவோட அரவணைப்பு தேவைப்படும். அதனாலயாச்சும் அவங்க உன் கூட பேசிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே வாட்டர் பாட்டில் கொடுனே அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. ஒரு நிமிஷம்டா அப்படின்னு சொல்லி சோழன் எடுத்து சேரன் வந்து அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து பல்லவன் கிட்ட கொடுக்குறாங்க. தண்ணி பாட்டில்னதுமே ஞாபகம் வந்துச்சு, இந்த ஆள் ஏதாவது குடிச்சிட்டு கரெக்டாக பண்ணி வைக்க போறாரு, கல்யாணத்துக்கு அன்னைக்கே ஓவரா பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சோழன் சொல்றாங்க. டேய் வண்டியை நிறுத்துடா, நான் என்னடா சொன்னேன் உங்ககிட்ட, இதை பத்தி இனிமேல் யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆளாளுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் என்ன சின்ன பிள்ளையா, எனக்கு தெரியாதா, எனக்கு என்ன நாகரிகம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவர் பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ என்ன, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்றாங்க நிலா. பின்ன என்னம்மா எல்லாரும் அதையே சொன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்றாங்க. கல்யாணத்தன்னைக்கு அப்படி பண்ணீங்க, நம்ம வீடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், மற்றவங்க முன்னாடி ஏதாவது பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. பிள்ளைங்க தானே சொன்னா கேட்டுக்கோங்க, ஏன் நீங்க சொன்னா உங்க பிள்ளைங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் நான் சொல்கிறத கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பானுங்க அப்படின்னு. ஏன் நீங்கள் அப்படி என்ன பொறுப்பாக சொல்லி நாங்கள் எதுவும் கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு. அந்த கதையெல்லாம் பேச வேண்டாம், அமைதியாக வண்டியை ஓட்டு, யாரும் என்கிட்ட இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ வாடா பின்னாடி வாடா, நான் ஓட்டிக்கிறேன் வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம சோழனே டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே ஆக்டிங் பண்ணுறாங்க. டோட்டலாகவே நிலா முன்னாடி அவங்க வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. நிலாவே வந்து அந்த குடும்பத்தால் மாறிட்டாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ இவங்க எல்லாரும் அவங்க இன்வைட் பண்ணி உள்ளே போகும்போது நாங்கள் ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணுறதா நினச்சிட்டு இருந்தோம், நீங்கள் தான் வீட்டுக்கே வாங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு. பின்ன என்ன, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, இவ்வளோ பெரிய வீடு கடல் மாதிரி இருக்குது, இங்கே உங்களுக்காக ரூம் என்னால் ரெடி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், அதில் என்ன இருக்குது, நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிட்டு டைரெக்டாக மண்டபத்துக்கு வந்திருப்போம்ல அப்படின்னு. உடனே தாஸ் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், ரூம் புக் பண்ணணும்னா சாதாரணமாக செலவாகாது, எக்கச்சக்கமாக ஆகும், உங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு பணம் இருக்கா, ரிசப்ஷன் எங்களோட செலவுங்கிறதுனால ரூம் புக் பண்ணிவிட்டு அதுவும் எங்களை தான் கொடுக்க சொல்லியிருப்பீங்க அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனே நிலாவுக்கு கோவம் வந்துடுது. இப்போ உனக்கு என்னென்ன பிரச்சனை, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கோவப்படுறாங்க. டே தாஸ் நீ சும்மா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ பேசுகிறான் விடுமா அப்படின்னு சொல்லி நம்ம மனோகர் வந்து அப்படியே சமாதானப்படுத்திடுறாரு. அப்படி இல்லை, நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு நினைப்பாங்க, ரிசப்ஷனில் சும்மா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் நிற்பீங்க, உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, சொந்தக்காரங்கெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சா எப்படிமா ரூமில் இருக்காங்கன்னா சொல்ல முடியும், நம்ம வீடு இப்படி இருக்கும்போது ஏன் ரூமில் தங்க வச்சிங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களான்னு கேட்க மாட்டாங்களா, அதுக்காக தான் நீங்கள் நம்ம வீட்டிலே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவையும் சோழனையும் வேணா வீட்டில் தங்க வச்சுட்டு எங்களை ரூமுக்கு அதாவது ஹோட்டலுக்கு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது சேரா, பரவாயில்ல வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுக்கல, நிலாவுக்கு மட்டும் அழகாக கண்ணாடி டம்ளரில் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் பிளாஸ்டிக் டம்ளரில் கொடுக்குறாங்க. என்ன இது
அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லை புரியல அப்படின்றாரு மனோகர். அவங்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் டம்ளரில், எனக்கு மட்டும் கண்ணாடி டம்ளர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா உனக்கு பழக்கம் இருக்காதுல்ல அப்படின்னு. அதெல்லாம் நான் பழகிட்டேன், நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கப்பா, இதுதான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா மன்னிச்சுக்கோமா, கொடுக்குறவங்க அப்படி கொடுத்துட்டா நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வைக்கிறாங்க எல்லாருக்குமே கண்ணாடி டம்ளரில். பரவாயில்ல நம்ம ஆளு கெத்து தான் அப்படிங்கிற மாதிரி சோழன் யோசிச்சுட்டு இருக்காரு மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு ஒரு ரூம் இல்லாமல் நாங்கள் 4 பேரும் ஒரே ரூமில் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் சொல்கிறாரு. அதெல்லாம் கடல் மாதிரி இருக்குது வீடு அப்படின்னு. கடல் மாதிரி இருந்தால் என்ன ஸ்விம் பண்ணிட்டா இருக்க முடியும் அப்படின்னு நிலா கிண்டல் பண்ணுறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு நம்ம மனோகர் கேட்குறாரு. சும்மாப்பா கிண்டல் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் நீயும் சோழனும் உங்கள் ரூமுக்கு போயிடுங்க, உங்களுக்கு வந்து தனித்தனி ரூம் அரேஞ்ச் பண்ணிடுவா அப்படின்றாங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு இல்லை நாங்கள் 4 பேரும் ஒரே ரூமில் இருந்துக்கிறோம், இன்னும் நிறைய கெஸ்ட்லாம் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே ரூம் கொடுக்கணும்ல அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிலா நம்ம சோழனும் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்க 4 பேருக்கும் ஒரு ரூம் புக் பண்ணி, அதாவது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூமில் போய் பார்த்தா ஒரே ஒரு பெட்டு மட்டும்தான் இருக்குது. பெரியவர் பெட்டில் படுத்துக்கிட்டோம், நீங்கள் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு. பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, திடீர்னு உள்ளே தண்ணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அது மட்டும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. தண்ணியா அப்படின்னு மனோகர் கேட்குறாரு. இல்லை சொன்னீங்கல்ல கடல் மாதிரி வீடுன்னு, அதான் அப்படின்றாங்க. நல்ல பெரிய வீடு சமுத்திரம் மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன், ஏன் தம்பி அப்படின்றாரு மனோகர். சரி சரி புரிஞ்சுது, நானும் சும்மா கிண்டல் பண்ணேன் அப்படின்றாங்க. நல்லா பண்ணிங்க கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வை ஒரு பெட்ஷீட் எதுவுமே கொடுக்கறதில்ல, அந்த பெட்டு மட்டும்தான், அதுக்கு கூட ஃபில்லோ ஒன்று தான் இருக்குது. இவங்க கீழே எப்படி படுப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு கீழே விரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு போர்வை கொடுத்தா கூட பரவாயில்லை, எதுவுமே கொடுக்கல, அவங்க ஒரு பாய் கூட கொடுக்கல. அதனால தான் வந்து இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கம்ஃபர்டபுளானு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் போகிறாரு. நானும் வரேன் அப்படின்றாங்க. இல்லை நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. போகும்போது நிலாவோட சொந்தக்காரங்க நிலா கிட்ட பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. சோழன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நிலா, பழக்கம் இல்லாத விஷயம் வேற, எனக்கு வேற பெருசாக சொந்தக்காரங்க இல்லையா, அதனால இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா நான் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் ஏதாவது பேசி வச்சுடுவேன், நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன், ஏதாவது கெத்தா சொல்லி வை என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மேலே. இப்போ நிலா போயிட்டு ஏன் மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவர் ஏதோ ஃபோன் பேசணுமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க நிலா. இப்போ அவர் மேலே போய் பார்த்தா எல்லாரும் ஒரே பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க, டிவி ஆன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு நம்ம சேரன் கேட்குறாரு. நீங்கள் என்ன எல்லாரும் ஒரே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு. இங்கே இருக்கிறதே ஒரு பெட்டு தான் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு, அதுவும் மாமனார் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றாங்க நம்ம பாண்டி. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க நிலாவுக்கு. நிலா ஒரு நிமிஷம் மேலே வா அப்படின்னு. எதுக்குடா தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு. இது என்னடா பிரச்சனை, ஒரு பெட்டில் எப்படா 4 பேர் தூங்க முடியும், இல்லை கீழே விரிக்கிறதுக்கு ஏதோ பாயோ இல்லை ஏதாவது கொடுத்துருந்தா பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இரு, இதில் என்ன இருக்குது கேட்டால் தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிலாவை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. கபோர்டில் இருக்குமே அப்படின்னு. கபோர்டா எங்கே இருக்குது கபோர்டு இங்கே அப்படின்னு. ஓ ஆமாம்ல இது ஸ்டோர் ரூம் ஆச்சே, எதுக்காக இந்த ரூமில் பெட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கீழே போய் மனோகர்கிட்ட பேசலான்னு போகிறாங்க. அவரும் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. இருமா வரேன் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு மனோகர் ரூமோட பக்கத்து ரூமு நல்லா கிராண்டாக இருக்குது அந்த ரூமு. எப்போவுமே அந்த ரூமில் தான் வந்து கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஸ்டே பண்ண வைப்பாங்க. அந்த ரூமுக்கு இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க. அதுவே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் தான் மனோகருக்கு, நிலா இப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க வந்து அவங்க வேற ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்கள விடுறதுக்காக அந்த ரூமை ஓப்பன் பண்ணால் இவங்க 4 பேரும் இருக்காங்க. ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு. நிலா தான் எங்களை இங்கே இருக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் சொல்கிறாரு. இந்த ரூம்லையா, உங்களுக்கு மேலே ரூம் கொடுத்தேன்ல அப்படின்னு. அந்த ரூமில் ஒரே ஒரு பெட் இருக்குது, அது ஸ்டோர் ரூமு, ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது. அவங்க எங்கேயாவது கிளம்பணும்னா எப்படி குளிப்பாங்க, வாஷ்ரூம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு, அதான் மேலே டெரஸில் இருக்குல்லம்மா அப்படின்றாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா அவங்க இந்த ரூமில் இருந்துக்கிட்டோம், நீங்கள் வேறு ரூம் வேணால் அவங்களுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை சாத்திக்கோங்கன்ட்டு நிலா போயிடுறாங்க. மனோகருக்கு செம்ம கடுப்பாகுது, ஒரே அடியாக அவங்க பக்கம் திரும்பிட்டாலே அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம சோழனும் நிலாவும் இந்த கோவிலில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்தப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரிசப்ஷனுக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் டைமுக்கு கிளம்பி வாங்க, மண்டபத்துக்கு போகணும் எல்லாரும், நிறைய மேக்கப் பிளான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க மதி. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களும் கிளம்பி வராங்க. ஸோ பிளான் பண்ணபடி எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. எங்கே உங்கள் சொந்தக்காரங்க யாரும் வரலையா, வருவாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு மனோகர் கிண்டலாக கேட்க, இதோ வந்துட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம நடேசன் போய் அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க.
கார்த்திகாவோட ஃபேஸும் கஸ்தூரியோட ஃபேஸும் ரொம்ப டல்லாக இருக்குது. வானத்தியெல்லாம் அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி வராங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அவங்க. ஏன் வந்ததுலேருந்து இவங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்படின்னு பாண்டிகிட்ட கேட்டால், தெரியல, அண்ணனும் ஏதோ சொல்லிட்டு இருந்துச்சு, பார்க்கலாம், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வந்த உடனே நம்ம கார்த்திகா நம்ம சேரன் கிட்ட போயிட்டு வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு போகிறாங்க. போகும்போது தனியாக போக ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு ரிட்டன் வெளியே வர வரைக்கும் சேரன் அங்கேயே வெயிட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி கிட்ட விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்குறாங்க. மறுபடியும் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சரின்ட்டு தான் நம்ம சேரன் வந்து அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணும்னு சொல்லி ரூமில் வெயிட் பண்ண சொல்லி நிலாவோட ரூம் கூப்பிட்டு போகிறது, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி ரிட்டன் கஸ்தூரி கிட்டே வந்துடுறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. யார் அவங்க அப்படின்னு நிலா கிட்ட அவங்க சொந்தக்காரங்க ஒரு லேடி கேட்குறாங்க. அப்போ பார்த்து தாஸ் உள்ளே வராரு. அவர் வரும்போது அதை தான் கேட்கறதுக்கு வந்திருக்காரு. இங்கே ஒரு பொண்ணு சேரன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்குது, அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறாங்க. சேரனை கல்யாணம் பண்ணிக்க போகுதா? ஏற்கனவே கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது, வடுகில் குங்குமம்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. இல்லை அப்படி இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் தான் இங்கே வரல. ஆக்சுவலாக சேரன் அண்ணனுக்கு தான் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்தது. அவங்க ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனைனால அவங்க கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அவங்க 2 பேரும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, அவங்களுக்கு ஏதோ வாமிட்டிங் சென்சேஷன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு. அப்படி தான் நினைக்கிறேன், இன்னும் அதை பற்றி எதுவும் கேட்கலன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரனை வந்து எப்படியாவது அவமானப்படுத்தணும், இந்த ஃபங்க்ஷனில் ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு தாஸ் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேர் முன்னாடியும் அவங்கள அவமானப்படுத்தினா அது நம்மளவே நம்ம அவமானப்படுத்திக்கிற மாதிரி கூட தாஸ் யோசிக்கல. அந்த பொண்ணு அதாவது கார்த்திகா வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, வாமிட்டு அப்படின்றாங்க. ஏன் வாமிட் ஆகுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்ட்டு. பேசுகிறதே பிடிக்கல, புதுசாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது இப்படியா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கார்த்திகா கஸ்தூரி கிட்ட வந்து உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களவே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பான இன்டென்ஷன் கிடையாது, அவமானப்படுத்தணுங்கிற ஒரு இன்டென்ஷன். இப்போ சேரனை கூப்பிட்டு நடேசன் அங்கே இருக்காரு அப்படிங்கிறதையும் தாஸ் கவனிக்கல, ப்ளஸ் அதை பற்றி அவர் கவலைப்படவும் இல்லை. இப்போது நம்ம சேரனை கூப்பிட்டு, என்ன அவங்க ஹஸ்பண்ட் எங்கேயோ வெளியில் இருக்காரு போல இருக்கு, இங்கே வந்தால் உங்கள் கூடயும் அங்கே போயிட்டு அந்த ஹஸ்பண்ட் கூடயும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சேரன் கோவப்படுறாரு. அப்படி தானே நடந்துட்டு இருக்கு, ஏதோ கர்ப்பமாக இருக்காங்க போல, வாமிட் சென்சேஷன் அது இதுன்னு, நீயும் அந்த பொண்ணை அப்படியே தாங்குன்னு தாங்குற, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் வெளியூரில் இருக்காங்கங்கிறது முதற்கொண்டு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு. என்ன வா பொண்ணு பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மரியாதையாக பேசியிருந்தா நானும் மரியாதை கொடுத்து பேசியிருந்திருப்பேன் அப்படின்றாரு. உடனே நம்ம தாஸ்க்கு கோவம் வந்துடுது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி தினசாக தான் இருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ பார்த்து கார்த்திகா போகிறாங்க சேரன் கிட்ட. மாமா வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் வேணா கூப்பிட்டு போகட்டுமா அப்படின்றாரு தாஸ். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்றாரு சேரன். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உன் தம்பி என்னடான்னா பணக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அவள் கல்யாணம் ஆக போகிற பொண்ணுன்னு கூட யோசிக்காமல் அவளை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி இப்போ நாங்களே உங்களுக்கு ரிசப்ஷன் நடத்துகிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்கான். நீ என்னடான்னா என்னதான் அத்தை பொண்ணாக இருந்தாலும் அவள் கல்யாணம் ஆன பொண்ணு, அவளுக்குன்னு புருஷன் இருக்கான், அவள் இப்போ புருஷன் கூட வரல அப்படிங்கிறதுக்காக அவளை நீ புருஷன் மாதிரி தாங்குற. என்ன உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இப்படி தானா? நீங்களா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் ஐடியாவே கிடையாதா? நான் கேள்விப்பட்டேன் உங்கள் ஊரில் உங்கள் குடும்பத்துக்கு தான் பொண்ணுங்கனால ஏதோ சாபம் இருக்குது, அந்த வீட்டில் பொண்ணுங்களே தங்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ உங்கள் குடும்பத்துக்கு சாபம் இருக்குது அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். நிலாவை எப்படி தங்க வச்சுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தாஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க. சேரமாமா வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, என் ஹஸ்பண்ட் துபாயில் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓ, உன் ஹஸ்பண்ட் துபாயில் இருக்காருன்னு சொல்லி தான் இவன் கூட பழகிட்டு இருக்கியா, இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்க நடக்கிறது எதுவுமே நம்ம நிலாவுக்கோ சோழனுக்கும் தெரியாது. ஃபங்க்ஷன் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது. நடேசனுக்கு காதில் விழுந்ததுமே பயங்கர கோபமா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம தாஸோட சட்டையை பிடிச்சி, என்னடா சொன்ன என் பிள்ளைய பார்த்து, அந்த ஏரியாவிலேயே என் பிள்ளைங்கள மாதிரி ஒழுக்கமான பிள்ளைங்கள யாராலையும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அம்மாவே இல்லைனா கூட அப்போ ஊதாரியாக இருந்தால் கூட 4 பிள்ளைங்களும் அவ்வளோ ஒழுக்கமான பசங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தாஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தாஸை வேற நடேசனை அடிச்சிடுறாங்க. இவளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிக்கிட்டு நீ என்ன அடிக்க வரியாயா அப்படின்னு சொல்லி அவரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. கார்த்திகா அழுதுகிட்டே போய் சேரனோட நெஞ்சில் சாஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கஸ்தூரிக்கும் ஒன்றுமே புரியலாங்க நடக்கிறது. மனோகர் நம்ம தேனெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பதற்றம் ஆயிடுறாங்க. இந்த ஃபங்க்ஷனில் குழப்பத்தை உருவாக்கணும்னு தாஸ் நினைச்சாரு, உருவாக்கிட்டாரு. அதுக்கு கார்த்திகாவை பலிக்கடை ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஸ்டேஜ்லேருந்து நம்ம நிலாவும் சோழனும் கூட எந்திரிச்சு வந்துடுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திகாவை கூப்பிட்டுட்டு சேரன் போகிறாங்க. பாருங்கப்பா, நான் பேசுனதில் என்ன தப்பு, அங்கே பாருங்கள் அந்த கூத்தை, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. தாசு, இதிலெல்லாம் நீ எதுக்கடா தலையிடுற, அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போகிறாங்க, நிலாவுக்கு அதில் பிரச்சனை இல்லைன்னு போது உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் இதுலேயும் எங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ரிசப்ஷன் நடக்காதுன்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.